பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாயாக சம்பள உயர்வு வழங்குவது தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. நேற்று நள்ளிரவு அமலுக்கு வரும் வகையில் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக இனி 1700 ரூபாய் வழங்கப்பட இருக்கின்றது. இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மலையகத்தில் இருக்கின்ற எமது தமிழ் உறவுகள் பல கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றார்கள். அவர்கள் தங்குவதற்கு சரியான குடியிருப்பு இல்லை, சாலை வசதிகள் இல்லை, அவர்களது பிள்ளைகள் கல்வி பயில்கின்ற பாடசாலைகளில் போதிய அளவான வசதிகள் இல்லை. இவ்வளவு குறைபாடுகளை கடந்து அவர்கள் இந்த நாட்டுக்காக அந்நிய செலவானை வரவழைப்பதற்காக உயிரை கொடுத்து உழைத்து வருகின்றார்கள். எனவே அவர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்கின்ற கருத்துக்கள் நாளாந்தம் எழுப்பப்பட்டு வருகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் தொழிலாளர் தினம். அதனை முன்னிட்டு நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை அரசாங்கம் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அந்த வகையில் தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளமாக ஒரு நாளைக்கு 1700 ரூபாய் வழங்கப்பட இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளமாக 1350 ரூபாயும் விசேட கொடுப்பனவு 350 ரூபாய் என மொத்தமாக 1700 ரூபாய் இவ்வாறு தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளர் தினமான இன்றைய தினம் கொட்டகலையில் மே தின கூட்டம் இடம்பெற்றிருந்தது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்த கூட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுது மலையக சொந்தங்களை நாங்கள் மறக்கவில்லை, லயன் குடியிருப்புகள் இருக்கின்றது, அது கிராமமாக மாறும், இவ்வாறு கிராமமாக மாறிய பின்னர் கிராமங்களுக்கான சலுகைகள் வழங்கப்படும். இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் உங்களின் பங்கு என்பது இந்த நாட்டுக்கு முக்கியமானதாக அமைந்தது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருந்தார். இதேவேளை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநராகவும் இருக்கின்ற செந்தில் தொண்டமான் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது குறுகிய காலத்தில் இது தொடர்பாக பேசினோம் என்று அதனை வெற்றிகரமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மாற்றி தந்திருக்கின்றார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சொல்வதைத்தான் செய்யும், செய்வதைத்தான் சொல்லுவோம் என்கின்ற அடிப்படையில் அவர் பேசியிருந்தார். அதனை தவிர இதனை சாத்தியமாக்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, தொழிலமைச்சர் மனுஷ நாணயக்கார உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது நன்றிகள் என்று அவர் தெரிவித்திருந்தார். அவற்றை தாண்டி மலையக மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாகவும் மலையக மக்களுக்கு எத்தனை உரிமைகளை நாங்கள் வென்று கொடுத்திருக்கின்றோம் என்பது தொடர்பாகவும் அவர் நீண்ட ஒரு உரையினை அங்கு வழங்கியிருந்தார். எனவே இன்று தொழிலாளர் தினம். பல தொழிலாளர்கள் இந்த நாடு உட்பட உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளின் முன்னேற்றத்திற்காகவும் மக்களுக்காகவும் தொழிலாளர்கள் உழைத்து வருகின்றார்கள். அவர்களுக்கான சரியான ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். அந்த வகையில் தற்பொழுது 1700 ரூபாய் சம்பள உயர்வு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது என்பது இந்த நாளிலே மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு செய்தியாகவே அமைந்திருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.